1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்கலப்பா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை எதுக்காக சொல்லப்படுது? கர்த்தர் சாமி கிட்ட எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈசாய் குடும்பத்துல ஒருத்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவை ஏற்படுத்தியிருக்காரு. கர்த்தர் சாமியை பார்த்து சொல்வாரு, நீ போ, அவனை அபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்வாரு. சாமியனும் போவாரு. அங்க போனா அவருடைய மகன் வருவாரு. பார்த்த உடனே வாட்ட சாட்டமா இருப்பாரு. ராஜாவுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அதெல்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லி சாமியல் தீர்க்கதரிசி பிக்ஸ் பண்ணிடுவார் மைண்ட்ல. அப்பதான் கர்த்தர் சொல்லுவாரு சாமியில பார்த்து, மனுஷன் பார்க்கிறவதான் நான் பார்க்கலப்பா, மனுஷன் முகத்தை மட்டும் தான் பாக்குறான், சரீர வளர்ச்சியை பார்த்து தான் பிக்ஸ் பண்றான், ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரிதாங்க நம்மளை பார்த்து மனுஷங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப நல்ல சகோதரி, ரொம்ப நல்ல சகோதரன் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய பட்டம், நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அல்லது இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி அப்படி கூட ஒரு சிலருக்கு பட்டம் கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்முடைய சரீரத்து பிரகாரமாகவும் நம்முடைய தோற்றத்தை பார்த்து நம்முடைய முகத்தையும் பார்த்து மனிதன் எடைதான் போட முடியும். இத்தனை மார்க் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மார்க்கை போட முடியுமே தவிர நம்முடைய இருதயத்தை மனுஷன் பார்க்கவே முடியாது. கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்? நம்முடைய இருதயத்தை A to Z, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு முதற்கொண்டு கர்த்தர் நிதானித்து அறிகிறாராம். மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாததே என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்படுகிறாரு. மனுஷங்கிட்ட நடிக்கலாங்க, கர்த்தர்ட்ட நடிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு நேர்ந்ததும். அதுக்குதான் தாவீது சொல்லுவாரு, எனக்கு சுத்த இது தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நாமளும் சுத்த இருதயத்தை கேட்போம். மனுஷங்கிட்ட நடிச்சதெல்லாம் போதும், கர்த்தர்ட்ட நடிக்காம நம்மளுடைய சுத்த இருதயத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆமென். God bless you.